அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, அந்த காலகட்டத்தில் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எந்த அமைப்பில் இருந்து பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் 6வது வீட்டில் இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக 6வது வீடு பெரிய அளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல குருவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குரு பயிற்சி ஆனவுடன் 7வது வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் உச்சனாக இருந்து பலனை தரப்போகிறார். மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் இந்த வருஷத்தைய குருவோட முக்கியமான பங்கு. ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் அதிசாரமாக சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். அப்போது குரு 3 இடங்களில் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். ஆனால் அது கடகராசியில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் கடகராசியிலேருந்து குரு பகவான் விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் அதே நேரத்தில் மீன ராசியையும் பார்க்குறார். இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். 3வது இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம்தான். கூடவே ராகு பகவான் 2வது இடத்திலும், அதன் பிறகு மகர ராசியில் நவம்பருக்கு பிறகு மகர ராசியிலேயே ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். 2மே சுமாராக தான் இருக்கும். ராகுவை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசி அன்பர்களுக்கு சுமாரான பலனை தான் தருவார். கேதுவை எடுத்துட்டிங்கன்னா அவரும் அப்படித்தான். நவம்பர் வரைக்கும் 8வது வீட்டில் இருந்து பலனை தருவார். அதன் பிறகு களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ குரு சனி 2 முக்கியமான கிரகங்களை தவிர மற்ற 2 ராகு கேது சுமாரான பலனை தான் தரப்போகிறார். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பிரச்சனைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். அப்போ குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு மாதம்தான் இருக்கார், ஏப்ரல். அதுக்கப்புறம் மே 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறார்.
அந்த ஒரு மாதம் வந்து 6வது வீட்டில் சின்ன பிரச்சனைகளை தரலாம். இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது எதிரிகளோட குணாதிசயங்களை கண்டுபிடிக்கலாம். நமக்கு யார் எதிரி, நமக்கு யார் கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். நீண்ட நாட்களாக கொடுக்க வேண்டிய கடனை பைசல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு கொண்டு விடுவார். அதே மாதிரி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்தாலும் அந்த முன்னேற்றமானது நமக்கு கையில் பணமாக வந்து சேராது. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் குரு பகவான் 7வது வீட்டுக்கு களத்திர ஸ்தானத்தில் வர ரொம்ப அற்புதமான இடம். குடும்பத்தில் இருந்த பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் தானாகவே அது அப்படியே சூரியனை கண்ட பனித்துளி போல விலகிடும். எப்படி போச்சுன்னே தெரியாது. சனி பகவானை பொறுத்தவரை மகர ராசிக்கு 3வது இடத்துல ரொம்ப அற்புதமாக நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். அது மாத்திரம் இல்லை, மகர ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். ஆகவே சனி பகவான் நிச்சயமாக மகர ராசி என்பர்களுக்கு 3வது வீட்டில் ஸ்தான பலம் சரி, அதே நேரத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது ஆதிபத்தியம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. 1, 2க்குரிய அதிபதி. ஆகவே சனி உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குறிப்பாக ஐடி வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகளுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் மூலமாக அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக மகசூல் ஏற்பட்டு அதன் மூலமாக எதிர்பாராத யோகத்தையும் பண லாபத்தையும் தரக்கூடிய காலகட்டம். சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து ராகு பகவான். ராகுவை பொறுத்தவரை 2வது வீட்லேயும் ஜென்ம ராசியிலையும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். தேவையில்லாத இடத்துல வார்த்தைகளை விட்டு வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, கொடுத்த வாக்கை மீற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் பல சமயங்களில் ஏற்படும். அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிங்க. அதே நேரத்தில் கண் சம்பந்தப்பட்ட இடத்துல சூடு சம்பந்தமாக ஏதாவது கொப்பளங்கள் வந்து சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வீட்டில் ராகுவும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பது கொஞ்சம் உடல்நிலை, அதே நேரத்தில் உடல் அசதி போன்ற விஷயங்களை தரக்கூடியது. குடும்பத்திலேயும் உங்களுடைய கோபம், உங்களுடைய குணம் பேசு பொருளாக இருக்கும். பண விஷயத்தில் எதிர்பாராத அளவுக்கு பணம் வந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்காது. கேதுவை பொறுத்தவரை 8 மற்றும் 7வது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். ஆகவே கேதுவும் மிகப்பெரிய அளவில் நன்மை தருகின்ற அமைப்பில் இல்லை. நீங்கள் நல்லது செஞ்சால் கூட சில சமயங்களில் உங்களுக்கு அவமானங்களும் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக நம்ம மற்றவங்களோட எந்த விஷயத்திலையுமே தலையிடக்கூடாது. தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா அதுக்கான தண்டனையே, அதற்குண்டான பலனை உடனே அனுபவிப்பீங்க. நீங்கள் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு விதியாக வினையாக வந்து முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் அற்புதமான அமைப்பில் இருந்து நல்ல பலன்களை தர இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது சுமாரான பலனைத்தான் தரப்போகிறார். மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவானும் சனி பகவானும் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் கொஞ்சம் ஏதாவது அசுப அல்லது பாதகமான பலன்களையும் கஷ்டங்களையும் தரத்தான் போகிறார். ஆனால் குருவும் சனியும் ராகுவையும் அதே நேரத்தில் சனியையும் பார்க்கின்ற சூழ்நிலை வருவதனால கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. மிக எளிதாக இந்த காலகட்டத்தில் சமாளிச்சிடலாம். குரு பகவான் நல்ல அருமையான இடத்துல இருக்கார். நல்ல சஞ்சாரம், அதுவும் உச்சனாக பலன் தரப்போகிறார். அதே மாதிரி சனி பகவான் 3வது இடத்துல இருந்து நல்ல
பலனை தரப்போகிறார். இதெல்லாம் அந்த ராகு கேதுவோட பாதகமான பலன்களை சரி பண்ணிடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.